புற்றுநோயை உருவாக்கும் ரசாயன உரங்கள் விற்பனை குறித்து எந்த ஊடகமும் ஏன் விவாதம் நடத்தவில்லை என கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவில் விவசாயிகளின் ஆரோக்கியத்திற்கும் ஒட்டுமொத்த உணவு சங்கிலிக்கும் பெரும் அச்சுறுத்தலாக விளங்கும் அபாயகரமான விவசாய ரசாயனங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் தடையின்றி விற்பனை செய்யப்பட்டு வருவது குறித்து தனியார் செய்தி ஊடகம் அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டுள்ளது. மேலும் உலக சுகாதார அமைப்பால் புற்றுநோயை உண்டாக்கக்கூடியவை என்று வகைப்படுத்தப்பட்ட ரசாயனங்கள் கூட இந்திய சந்தையில் தாராளமாக கிடைப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த விவகாரத்தின் பின்னணியில் பெரும் லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு கண்மூடித்தனமாக செயல்படும் பன்னாட்டு விவசாய ரசாயன நிறுவனங்களும் சட்டவிரோத விற்பனையை தடுக்க வேண்டிய அரசு ஒழுங்குமுறை உயர் அதிகாரம் இருப்பதாக தெரிவித்துள்ளது. இந்த செய்தியை தனது எக்ஸலத்தில் பகிர்ந்துள்ள கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் இது ஏன் பிரைம் டைம் செய்தியாக இல்லை என கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்காக அரசு ஏன் பொறுப்பேற்கவில்லை எனவும் வினவியுள்ளார். ஒவ்வொரு இடமும் 12 வருடங்களின் பொய்யான புகழுக்கு அல்லது இந்து முஸ்லிம் விவாதங்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளதா என காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார்.